வெல்கம் டு பிச்சுடா விளாக்ஸ். இன்னைக்கு நானும் அசீம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சியில் நடக்கிற ஐபிஎல் ஃபேன் பார்க்கு தான் வந்திருக்கோம். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச். யார் ஜெயிப்பாங்கடா? எனக்கு தெரிஞ்சாலே சிஎஸ்கே ஜெயிச்சிடாங்க. பவர் பிளே வேற சூப்பரா அடிப்பாங்க வேற. எம்ஐக்கு போதும் இல்ல சிஎஸ்கே ஜெயிக்கணும் எனக்கு. சரி ஓகே, தம்பியோட ஆசை அப்படி சிஎஸ்கே ஜெயிக்கும், நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்க சிஎஸ்கே ஃபேன் தான். உள்ள போயிருவோமா? போயிடலாமே. சம்பந்தம் இல்ல, ஆர்சிபி உள்ள போறாங்க. பாத்துட்டே இருந்தா எப்படி? வா உள்ள போலாம் வா. ஒரு வழியா 7:30 ஆரம்பிக்கிற மேட்சுக்கு அடிச்சு பிடிச்சி 6:30 வந்தாச்சு. க்ரௌடும் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே போயிடலாம் தான் நாங்களும் வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எங்கே பார்த்தாலும் ஒரே மும்பை இந்தியன்ஸ் ஃப்ளாக்கு, மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சியாக தான் இருக்குது. என்னடான்னு விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐபிஎல் ஃபேன் பார்க்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதே மும்பை இந்தியன்ஸ் டீம் தானே. அதுக்குன்னு ஒரு சிஎஸ்கே கொடி கூட இல்லைங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. உள்ள ஃபேன் பார்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லாத்துக்கும் கையில் பேண்டு கட்டி விட்டாங்க. அதே மாதிரி ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க. அதில் ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பரை வந்து குழுக்களில் வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம் கடைசியில். சப்போஸ் அதில் நம்ம நம்பர் வந்ததுன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு உள்ளே போகணும் நானும் அசீமும். சரின்னு ஒரு வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஷாக். எங்கே பார்த்தாலும் ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் தான் ஜெர்சியோடு சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருவாங்களா மாட்டாங்களான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தனாக வந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. எங்க பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாவே இருக்காங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸே காணோம். ஜெயிச்சிருவோமா? பேர் இருக்கணும் முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்கிறதா இந்த வைப் தான்டா வேணுங்கிற. ஒரு வழியாக எப்படியோ மழையில் நனைஞ்சிக்கிட்டே உள்ளே வந்தாச்சு. நான் தான் பயந்துக்கிட்டே வந்தேன், என்னடா மழை பெஞ்சிச்சுன்னா பார்க்க முடியாதுன்னு. பரவாயில்ல, மழை நின்றுச்சு. உள்ளே நிறையா கேம்ஸ் விளையாடுறதுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க விளாட்றதுக்கு, பசங்க விளாட்றதுக்கு எல்லா கேம்ஸும் இருக்குது. வாங்க அப்படியே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு டீ, ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்தது. வந்ததுக்கு நாங்கள் ஒரே ஒரு பாப்கார்ன் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அசீமை போய் விளாட்றான்னு சொன்னதுக்கு அவன், குழந்தைங்க விளாட்ற பலூனில் விளாட முடியாது, பெரியவங்க விளையாடுற பலூன் தான் நான் தாராளமாக போய் விளாண்டுருப்பேன் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை அங்கே பதிவு பண்ணான். நான் ரொம்ப நேரமாக இதை நோட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் கவனித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே வந்து அந்த பெயிண்டிங்ஸ் அந்த இதில் ஃபேஸ்லலாம் வரைவாங்கள்ல, அந்த பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. சரின்னு போய் பார்த்தா எல்லோ கலரும் இல்லை, ப்ளூ கலரும் இல்லை, ரெட் கலர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஆர்சிபி கலரை. நான் தான் கேட்டேன், தம்பி மேட்ச் நடக்கிறது சிஎஸ்கே எம்ஐ, நீ எதுக்குப்பா ஆர்சிபியோட கலரை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். அண்ணே அண்ணே இங்கே வாங்க அண்ணே, கூட்டம் நிறையா இருக்குண்ணே அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தான். சரி கூட்டிகிட்டு வந்தானே, போய் ஏதாச்சும் ஒரு கேமை விளாடுவான்னு பார்த்தா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்டா சின்ன சின்ன பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க, எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்தா, போடா போய் விளாட்றா அப்படின்னு அடித்து விளட்டி விடலான்னு பார்த்தேன். அப்பயும் போல. சும்மாவே இருக்கீங்க, கேம் போய் விளாட்லாம்ல, இவ்வளோ கேம் இருக்கு. கடைசியாக ஒரு வழியாக அவன் மண்டையை கழுவி போய் ஒரு கேமாவது விளாட்றான்னு சொல்லி விரட்டி விட்டேன். அவன் எப்படி கேம் விளாட்றாங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க, பாருங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பசங்க எல்லாம் போய் ஆர்வமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேமுக்கு மேலே இருந்திருக்கும். எல்லா கேமுமே ஃபுல்லு போன பசங்கள்லாம் செம்ம ஜாலியாக எல்லாம் வைபாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி கடைசியாக நம்மளும் போய் ஏதாச்சும் ஒரு கேம் விளாட்லாமே அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டோடு போய் நின்னா லைன் நிற்கிது இங்கேருந்து அது வரைக்கும்.
நானும் போய் நின்னா 10 நிமிஷம் ஆகியும் ஒன்றும் முன்னாடி போகிற மாதிரியே தெரியல. மேட்ச் வேறு ஆரம்பிக்கிற டைம் ஆகிடுச்சு. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. இதுதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த கூப்பன். ஒரு கூப்பனை நம்ம கிழிச்சு நம்ம கையில் வச்சுட்டு இன்னொரு கூப்பனை மடித்து அங்கே ஒரு gift பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம போட்டுருந்தோம். சரி நானும் அசீமும் போய் போடலான்னு பார்த்தா இந்த அசீம் பையன் வந்து போட மாட்டேன்ட்டான். இவ்வளோ தூரம் வந்துட்டு விழுதோ விழுலையோ போய் போடுறா அப்படின்னு மிரட்டி அப்புறம் போட விட்டேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருந்தாங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ட்ஸ்க்கு தனியாக. அங்கங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாட்டர் கேன், அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்ன நம்ம அசீம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணா, என்னன்னே தண்ணி மட்டும்தானா, டிஃபன் எதுவும் இல்லையா அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அங்கே தான் உட்காந்துருக்கேங்க, நேராக அங்கே போய் கேள்றா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், க்ரௌடை பாருங்கள். 7:30 மணிக்கே ஃபுல்லாகிடுச்சு க்ரௌடு. கடைசி வரைக்கும் மேட்ச்சை இருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம். வாங்க. அடாடா, மேட்ச் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே முதல் விக்கெட்டு விழுந்துருச்சு. அங்கே பாருங்கள் சுற்றி என்ன சவுண்டு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சும்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் குதிக்கிறாங்க. சும்மா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் டக்குன்னு சோகமாயிட்டாங்க. இல்லைடா முதல் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா, இன்னும் எவ்வளவோ இருக்குது. சிஎஸ்கே கொடி இல்லாதனால மும்பை இந்தியன்ஸ் கொடி தான் ஆட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆட்டின நேரமோ என்னமோ திடீர்னு 6-4ன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற தம்பி கோவப்பட்டு கொடியை கீழே போடுங்கன்னுட்டான். நல்லா விளாண்டுட்டு இருந்தான் ரயான் ரிக்கல்டன். அவுட் ஆனோடனே பார்த்தீங்களா செலிப்ரேஷனை, சரியான செலிப்ரேஷன். ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்கே பக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸு சவுண்டே இல்லை, பாவம். வந்து எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸு ஆடிக்கிட்டே இருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஓ, இந்த லக்கி ட்ரா செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம கூப்பன் போட்டோம்ல, அது பார்ப்போம் யார் செலக்ட் ஆகிறான்ட்டு. திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கடைசியில் எனக்கும் இல்லை, அசீமுக்கும் இல்லை, வேற யாரோ. ஆஹா சூப்பர். ஒரு சின்ன பொண்ணு செலக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தான் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க. அது என்ன ப்ரைஸ்னு தெரில, மேபி மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல் ஃபேன் பார்க் நடக்கிற இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், பிஷப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கிறதுனால எங்கள் ஸ்கூலையும் பார்த்த மாதிரி ஆச்சு, அப்படியே ஐபிஎல்லையும் பார்த்த மாதிரி ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ் 159 அடிச்சிருக்காங்க, சிஎஸ்கேக்கு 160 டார்கெட். வாங்க போவோம், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்.
அதுக்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதாங்க முடிஞ்சு மேட்ச். ஒரு 4 அடிச்சிட்டாங்க. அதை பத்தியா மழை பெய்ஞ்சு கிரௌண்ட் செம்ம கிரௌண்டு. நாங்களே நடந்துட்டு தான் வந்தோம். கிரௌண்ட் நல்லா இருக்கு. ஆனா இங்க சிஎஸ்கே தாங்க அதிகமா இருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம ஆர்சிபி எல்லாம் உள்ள வராங்க. ஏன்னா யார் ஜெயிக்கிறது பார்க்கணும்ல. அவங்க பாட்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. பேசுறது இந்த அந்த போட்டு அடிக்கிறான். எம்மையா என்னது பழைய எம்ஐலாம் இல்ல அது. எம்ஐ பேட்டிங் பண்ணும்போது சுத்தமா பேசவே முடியல. ஒரே கிரௌண்ட் சவுண்ட் தான். இப்போதான் கொஞ்சம் பேச முடியுது. பேச இந்த மாதிரி ஜெயிச்சானா சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு வாய்ப்பு உண்டு. பிளே ஆஃப் வாய்ப்பு பார்ப்போம். ஜெயிக்கிறாங்களா? ஜெயிக்கிறோம். நம்ம தான் ஜெயிக்கிறோம். நல்லா விளாண்டு இருந்தாங்க. கேட்டு விழுந்துருச்சு. ஒரு வீல் பட்டதும் சரி பவர் பிளேக்குள்ள சீக்கிரம் அடிச்சு நவுத்திடுவான்னு பார்த்தா விக்கெட் விட்டுருச்சு. விக்கெட் அது எப்படி ஆடலடா, சொல்லிடுவாங்கடா. வந்துட்டாயா சிங்கக்குட்டி தொட்டிஜயா வந்துட்டாயா. மேட்ச் ஆரம்பிக்கும் போது வரானா முடியும் போது வரான். தொட்டிஜயா சீமே தொட்டிஜயா பார்க்கணும்னா வந்துட்டான். ஆமா மாப்பிள்ள வீட்டுல கரண்ட் இல்ல. இங்க போறதால ஊரே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கேன்டா. உன் வீட்டுல என்ன 1000 பேர் உட்காந்து பார்க்க முடியுமா? ஏன்டா 1000 பேர் பாக்குறோம்? 3 பேர் பாக்கலாமேடா. பார்த்தா எல்லாம் ஒன்னாதான் பார்ப்போம். தொட்டிஜயா யார் மேட்ச் நடக்குன்னு தெரியுதா? டெண்டுல்கர் வராரு. அவர் எம்ஐ தானே. சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இல்லையா? சச்சின் டெண்டுல்கர், ஷான் போலாக்கு, ஆதி காலத்துல அந்த ஜாந்தி ரோட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. தோனி இருக்காரு. சேவாக்கு அப்புறம் கங்குலி, அனில் கும்ப்ளே, கங்குலி. சரி கிளம்பு. உன்னை கூப்பிட்டது தப்பா போச்சு. 2008 தான் கடைசியா பார்த்து ஐபிஎல் பாக்குறதே பேர் தெரியும். சரி மேட்சை கேட்பாரு. உன்னை கேட்டது தப்பா போச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப வருவீங்கன்னு இல்ல எனக்கு எப்ப மேட்ச் ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. நீ ஒரு சிஎஸ்கே வெறியன்னு கேள்விப்பட்டேன். அதனால வந்தேன். எத்தனை கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெடியெல்லாம் வெடிக்கலாக நீங்க சிம்பு ஃபேனுனால மெயினா சிஎஸ்கே ஃபேன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சிஎஸ்கே ஃபேன் இல்ல. எதுக்கு லேட்டா வந்தா? என்ன ரீசன்? ரீசன் இருக்குமாப்ல சொல்ல முடியல. ஏன் என்ன ரீசன் கேட்ட சொல்றது என்னடா? நான் அவன் நண்பன்டா. அதனால தான் சொல்ல. அவன் தம்பிடா. அசின்டா. அசின் இந்த போக்கிரி படத்துல நடிப்பாங்க. அந்த காமெடி போய் வேணாம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமெடிக்கு போலாம். காமெடி வேணாம். சீரியஸா பேசு. ஏன்னா அவனே வெறியில் ஆயிட்டான். தொட்டிஜா நான் எப்போ வருவான்னு கேட்டுட்டு இருந்தான் அவனை. இல்ல அதையும் சொல்லிடுவேன். இப்ப இது மட்டும் காமெடி இல்லையா? நான் சொல்லிச்சேன். சரி அந்த காமெடி கட் பண்ணிடுவோம். நீ ஒண்ணு பண்ணாம நாங்களும் பண்ண வேண்டியது இல்லையா? இன்னும் ரீசன் வரல. என்ன ரீசன்? இல்ல ஏதாவது பேசி அந்த கேள்வியை மறக்கடிக்கலான்னு பாக்குறேன். மறக்க மாட்டேங்கிறீங்க. சரி கூட மேட்ச் முடிஞ்சதுக்கு சொல்லுங்க. புரட்சி தலைவன் வந்துட்டாயா. தொட்டிஜயா வந்த நேரம் 6 4 பறக்குது. ஆமா பறக்குது. ஆமா அப்ப அது தள்ளி விட்டுருப்பா கேமரா. ஏண்டா 2 பேர்த்தையும் 6 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு வரீங்களாடா? நியாயமாடா? லேட் ஆயிடுச்சுப்பா. இந்த ஆர்சிபி ஃபேன் நீங்க எல்லாம் இல்லாம பாடுறாங்க. மேட்ச் டல் அடிக்குதுடா. அங்க வந்தாதான் மேட்ச். இப்போ வரும் பாருங்க மேட்ச். 6 மணி நேரத்துல மேட்சே முடிய போகுது. தொட்டிஜயா என்னடா 10:30 வரா? நீ 10:45 வரா? மேட்ச் ராஜா இந்த வருஷம் விட அவங்க வருஷமா இருக்கலாம். 2027 நம்ம வருஷம் தான். சிஎஸ்கேப்பா நீங்க ஆர்சிபியா? இல்ல அப்புறம் எதுக்கு இவங்க கூட எல்லாம் சேர்றீங்க? வளர்த்தி விட வேண்டியதானே. கொண்டாடலாம். எங்கேயும் போயிடாத. எங்கே இரு தொட்டிஜயா. நீ எங்கேயும் போயிடாத. இங்கதானே இருப்ப. இங்கே இரு. சொல்லுப்பா. அடுத்த ஆர்சிபி மேட்ச் இருக்கு உங்களுக்கு. அடுத்த மேட்ச் நம்ம தான் பாய். உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மேட்ச். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ விட்டு அடி விரல் சுட்டுருக்கலாம். போன வாட்டி வச்சாங்க நல்லா இருந்துச்சு. அங்கே ஊர்ல மட்டும் ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. எப்படியா சிஎஸ்கே சென்னைக்கு வர மாட்டேன்றாங்க. போன மேட்ச் பாத்தீங்களா? பந்து அப்படி வச்சு நாட்டு விட்டது. என்ன அவுட்டு கொடுத்துட்டாங்க. யார் ஏன் கூட வச்சீங்க? கூட இல்ல. அப்ப
அவன்கிட்ட போய் கேட்டா என்கிட்ட வந்து ஏன்டா கேக்குறேன்? நாங்க அந்த ஜிடியா அவங்க கொடுத்தாலும் நீங்க தோத்துட்டீங்களேடா. கோப்படாத சீமே கோப்படாத. ஏதோ தான் சென்னை கட்டு பேசிக்கலாம். இல்லப்பா 6 மணில இருந்து நிக்கிறேன், பசியில பேசிட்டு இருக்கேன். சாப்பிட எதுவும் நான் சொன்னா உருவ கேள்வி பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தப்பா தெரியல. இல்லன்னா பண்ணி நீ பண்ணாம இருப்பியா? சொல்றா. யானை பசிக்கு சோள போய் இது தெரியும். டேய் இருடா, அவனுக்காவது யானை பசிக்கு சொல்ல போயிடா. எனக்கு அந்த பொறி கூட இல்லடா, மத்தியானம் சாப்பிட்டதுடா. விராட் கோலி. யார் அது? கோலி? விராட் கோலி. விராட் கோலி யாருன்னு தெரியுமா உனக்கு? கோழி கடையில வேலை பார்ப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் இன்னும் சச்சின் டெண்டுல்கர், ஷாருக் கான் விளையாண்டு இருக்க நம்பிட்டு இருக்கிறவன் கோலி யாருன்னு கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? மும்பை ஃபேனானே. மும்பை ஃபேன் இல்ல, மும்பைல வேலை செய்யும் போது IPL ஸ்டார்ட் பண்ணாங்க 2008. அப்போல இருந்து அவன் இன்னும் அதே டீம் தான் விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். அசிவம் ரொம்ப நேரமா சும்மா உட்காந்துருக்கு, அதான் பேசு. பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் பண்ணி வெயிட் பண்ணி ஆடலாம். பாயிண்ட் வரல, பக்கத்துல துட்டிக்கையா தான் வந்திருக்கேன். அவர் தான் இன்னைக்கு ராசி, அவரால் தான் இன்னைக்கு ஜெயிக்க போறோமே நம்ம. கண்டிப்பா அவன் வர வரைக்கும் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாரு 6-4 தான். ஏன்பா சோர்ந்து படுத்துருக்க? மேட்ச் இப்படி போயிட்டு இருக்குல்ல, என்ன பண்றது? ஏன் CSK ஜெயிச்சுட்டா? ஆமா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு தானே உனக்கு கூப்பிட்டது. நம்ம CSK ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை வழக்கம் போல் இழுன்னு இழுத்து கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பாவம் நம்ம பசங்களாம் சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியாக CSK ஜெயிச்சிட்டாங்க. வெற்றி வெற்றி. CSK ஜெயிச்சதுனால நாங்களும் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்த வழக்கில் மீட் பண்ணோம். பாய்.